அத்தை சாப்பிட ஏதாவது வேணுமா? ம் சொல்றேம்மா. சரிங்க அத்தை. வீட்டுக்குள்ளேயே 2 உலகத்தை வச்சிருக்கீங்க. பாட்டி இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, இல்லன்னா வேற மாதிரி இருக்கு. பாட்டி இல்லனா இப்படிதான், வீடே வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இல்ல தேனு, இதுதான் இயல்பு. இதான் இவங்க உண்மையான முகம். பாட்டி இருக்கும்போது இவங்க அடிமை மாதிரி இருக்காங்க. இப்போ சுதந்திரம் கிடைச்சிருக்கு. மீனாட்சி சும்மாரு. யார் காதுலயாவது விழுந்தா தப்பாயிட போகுது. பாத்தியா தேனு, எனக்கு இப்ப கூட சுதந்திரம் இல்ல. ஏய் சரி, நான் ஜூஸ் போட்டு வச்ச எடுத்துட்டு வந்துடுறேன். ம். குழிப்பணியறதுக்கு தேங்காய் சட்னி அரைக்கணும். தேங்காய் இருக்கான்னு பாரு. இல்லனா நான் தான் வாங்கிட்டு வரணும். நீ போ. நான் வரேன். சரிங்க அத்தை. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கேரம் ஆடலாமா? ஓ, ஆட தெரியாதா? இது கேரம் கிடையாது, செஸ் போர்டு. அது கூடவா தெரியாது? இந்தாமா. ஏய் எங்களுக்கு எதுக்கு எதுக்கு மீனாட்சி? நீயும் ஜீவாவும் சாப்பிடுங்க போங்க. குடிமா, கொஞ்சம் குடி. கேட்க மாட்டியே. ஏய், ம்? எதுக்கு சாரியை பிடிச்சு இழுக்கிற? இந்த விளையாட்டுலாம் இங்க வேணாம், விடு. என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, விடுன்னு சொல்றேன்ல. இப்ப விட போறியா இல்லையா? ம், ம்ஹும். மத்த எல்லாத்துக்கும் வாய் பேசுறல்ல. நான் சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏதோ நான் தான் பிடிச்சி இழுத்த மாதிரியும், நீ திரும்பி பார்க்கும்போது சேர்ல மாட்டி விட்டு ஒண்ணுமே தெரியாம இருந்துட்ட மாதிரியும் சொல்லுவ. நான் சொல்ற எந்த உண்மையும் நீ நம்ப போறது இல்லையே. அதான் நமக்கு தேவையான்னு விட்டுட்டேன். எதுக்கு தேவையில்லாம வாங்கி கட்டிக்கணும்னு தான் நீ ஏன் பாத்துக்கான்னு பேசாம இருந்துட்டேன். எனக்கு தெரியும் உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லைன்னு. ஆஹா. ஜீவா, மதினி, நீ பயங்கரமான ஆளுதான். அட போங்க மதினி. இங்க பாருங்க. அப்படிதான். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சொல்லு மாப்ள. இல்ல குடிக்க வச்சு ஏதாவது கொண்டு வரவா? அப்படியா? சரிம்மா. சரி சரி சரி. சரிங்க அத்தை. போன் ரிங் ஆகுது பாரு. வீட்ல யாருன்னு பாருமா. சரி. பாத்தியா? என்ன அவசரம்? இது என்ன மளிகை லிஸ்டா? பூ பழம்லாம் எழுதியிருக்கு. என்னையா அது? வீட்டுல எதுவும் விசேஷமா? அது வந்து சாந்தி. ஏங்க, நீங்க இன்னும் போகலையா? முதல்ல போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, சீக்கிரம் போங்க. மதினி, என்ன பூஜை? இல்ல, இன்னைக்கு ஒரு விசேஷ நாள். அதான் சின்னதா வீட்ல ஒரு சாமி கும்பிடலான்னு அத்தை சொன்னாங்க. அதான் பொருளை வாங்க சொல்லியிருக்கேன். ஆமா ஆமா ஜீவா, பூஜைக்கு தான் போற சாமான்லாம் வாங்க. ஏய், நீ ஏதோ சாந்தின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சாந்தி பூக்கடைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க போறேன்னு சொன்னேன். அப்படி ஒரு பேர்ல நான் எந்த பூக்கடையும் பார்க்கலையேம்மா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாதடா. சாந்தி பூக்கடைன்னு புதுசா ஒண்ணு வந்திருக்கு. தேனு, நான் கிளம்புறேன். ஜீவா, நீ எங்கேயும் வெளியெல்லாம் போயிடாத, வீட்லயே இரு. சரியா? ஏன்? எல்லாத்துக்கும் ஏன்னு காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அண்ணன் சொன்னா கேட்க மாட்டியா? கேக்குறேன்ப்பா. ஆனா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சுன்னா நான் கேட்க போறேன். அப்போ காரணம் இருக்குன்னே வச்சுக்கோ, போதுமா? அதான் என்ன காரணம்? டேய், அதான் சொன்னேன்ல பூஜை இருக்குன்னு. ஏய், பூஜை இருக்கு, சரி, அதுக்கு நான் ஏன் இருக்கணும்? நான் என்ன பூசாரியா?
டேய் தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்காத சொல்லிட்டேன். சொன்னது செய், வீட்ல இரு சரியா? தேனு நான் போயிட்டு வரேன். இவன் கிட்ட வண்டி சாவியை புடிங்க வைத்தேனே. மதினி என்னாச்சு அவனுக்கு? பூஜா கிச்சன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அததான் சொல்றாங்கல்ல, நீ எங்கேயும் போகாத, நீ வீட்லயே இரு. ம். மதினி வேற மலிப்பிட்டு போறாங்க. என்னடா இது, ஆளாளுக்கு இதையே சொல்றாங்க. என்னவா இருக்கும்? ம். சரி வாப்பா. ஆனா ஜீவா கூப்பிட்டா வருவானா? நான் எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கிறேங்க. ஆ, ஜீவா இங்க வாப்பா. ஆ, என்னம்மா? ஜீவா நீ ரெடியாகுப்பா, கொஞ்சம் வெளியே போகணும். எங்கம்மா? கோயிலுக்குப்பா. கோயிலுக்கா? வீட்ல தானே ஏதோ பூஜைன்னு மனோ சொன்னா. இல்ல ஜீவா, வீட்ல இருக்கிற எல்லாரும் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு அங்க போய் பூஜை பண்றோம். அததான் சொல்லிட்டு போனாரு. நீ போய் ரெடி ஆயிட்டு வாயா. ஆ, கோயிலுக்கெல்லாம் நான் எதுக்கு? நீங்க போயிட்டு வாங்க. தம்பி அப்படி சொல்லாதீங்க. எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். இல்லத்த, சாமிக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரம். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ஏண்டா குடும்பத்தோட சேர்ந்து போகணும் தானே உன்னையும் கூப்பிடுறாங்க. நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? பா, எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு அர்த்தம்ப்பா. நான் என்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கேன், என்ன ஏதோ புதுசா கூப்பிடுறீங்க? இந்த வீட்ல எல்லாம் புதுசு புதுசா தாண்டா நடக்குது. ஜீவா, நீயும் கோவிலுக்கு வா, நாங்க எல்லாரும் போறோம்ல. அதெல்லாம் அவன் வருவாமா. மா, என்னம்மா? டேய், குடும்பமா போறோம், வந்தா உனக்கு என்ன? மீனாட்சியும் கூட வரா. மீனாட்சி வராளா? பின்ன குடும்பம்னா எல்லாரும் தாண்டா. மீனாட்சியும் தான் வரும். ஆமால, குடும்பமா தான் எல்லாரும் போகணும். மீனாட்சி நம்ம குடும்பம் தானே. எல்லாரும் இவ்வளோ சொல்றீங்க. அப்ப சரி, நானும் வரேன். இவ்வளவு நேரம் நாங்க கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்ன. அது சொன்னேன். அது மீனாட்சி வரும்போது நான் வராம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? ஒரு குடும்பஸ்தனா என் கடமையை செய்யணும்ல. அதான். ஆ, நீ சூப்பர்டா. பொழைச்சு படாம அவனு. சரி சரி, வாங்க கிளம்பலாம், டைம் ஆச்சுல்ல. டேய், ரொம்ப அவசரப்படாதடா, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. என்ன முறை? மீனாட்சி மீனாட்சி, இதோ வரேம்மா. என்னம்மா? எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். என்னம்மா திடீர்னு கோயிலுக்கு? அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் தான் பொங்கல் வைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதான் போய் ரெடி ஆகலாம், வா.